தஞ்சாவூர் ஆணிலை சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் பணிவான வணக்கம். இந்த பதிவில் சிங்கப்பூர் ஹிந்து சென்டரில் நிகழ்ந்த திருவாசக வகுப்பில் சிவபுராண வகுப்பினுடைய பாகம் 2 இதில் காணலாம். विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. நான் என்னோட பிரேயர் ஆஷிஷ்வல் சொல்லிட்டு இன்னைக்கு வகுப்புக்கு போலாம். பண்ணினார் படியேற்ற நீற்றமை பெண்ணினார் பிறை தாங்கும் நெற்றியர் கண்ணினார் கருவூருளானிலை நன்னினார் நமையாளும் நாதரே ஆநிலையை போற்றிட உள்வினை ஒழிந்திடும் ஆநிலையை போற்றிட சிந்தை துயர் கரைந்திடும் ஆநிலையை போற்றிட பேரானந்தம் பெருகிடும் ஆநிலையை போற்றிட அகமும் புறமும் ஒளிர்ந்திடும் ஆநிலையை போற்றிட வாசியில் வசிக்கலாம் ஆநிலையை போற்றிட வான்நிலை அடையலாம் ஆநிலையை போற்றிட பிறவி வேறு அறுக்கலாம் ஆநிலையை போற்றிட ஆநிலை பேறு அடையலாம். எண்ணம் தமையீர்த்து ஆண்டிட்ட தெய்வமே மண்ணுலகம் தம்மில் தோன்றிய மாமணியே விண்ணுலகம் கடந்த நாதனை கண்டுணர்ந்து பண் கொண்டு பாடிய நின் திருவாசகம் நான் மறவேன். அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண் ஒரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள்மிகு மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி அருள்மிகு திருச்சிற்றம்பலத்துடையான் கமலபதம் போற்றி போற்றி. குருவருளும் திருவருளும் என்னுள் இருந்து இன்றைய வகுப்பை நிகழ்த்துவதாக. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு திருவாசகத்துல 51வது லைன்ஸ்ல இருந்து நாம பார்க்க இருக்கோம். சென்ற வகுப்புல மாணிக்கவாசக பெருமான் அவர் எப்படி ஒரு மலர் மனம் எப்படி லகுவா தன்கிட்ட நம்ம எதுவும் முயற்சிக்காமையே நம்ம கிட்ட அந்த வாசனை வருதோ அது மாதிரி தன்னை ஆட்கொண்டதாக ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. எந்தெந்த பிறவிகள் எல்லாம் தான் எடுத்து களைச்சு போயிட்டேன் அப்படிங்கறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி இறைவன் 5 நிறங்களாக இருக்கிறார் அப்படிங்கறதையும் சொல்லி அப்படியெல்லாம் இருந்து அவரை என்னென்னமோ வகையில அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அவரால் முடியல. ஏன் முடியல அப்படின்னா என்னுடைய வல்வினையானதான் என்னால உன்னை முழுமையா என்னால சொல்ல முடியல அப்படின்னு வருந்தி நிக்கிறார். அப்போ அதனுடைய கண்டினியூவேஷனா இன்னைக்கு 50வது வரியோட போன தடவை நிறுத்திருந்தோம். மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை அப்படின்னு போன வகுப்புல முடிச்சிருந்தோம். இப்ப அதனுடைய கண்டினியூவேஷனா மறைந்திட மூடிய மாய இருளை. அப்போ மறைந்திட மூடிய மாய இருளை அப்படின்னா இப்போ நமக்குள்ள இறைவன் இருக்காரு அப்படிங்கறது உண்மை. ஆனா நம்மால எல்லா நேரமும் உணர முடியுதா அப்படின்னா இல்ல. ஏன்னா நம்ம மாயையின் வசப்பட்டு இருக்கிறோம். அதனால நம்மளால இறைவனை உணர முடியல. அப்போ இது எது நம்மள தடுக்குது, எது நமக்கு இறைவனை உணர முடியாம ஒரு விஷயம் நிக்குதுங்கிறத இப்ப வரப்போற வரிகள்ல அவர் தெளிவா நமக்கு சொல்றார். அப்போ மறைந்திட இறைவன்கிற அந்த பெரிய ஒளியுடைய பிரகாசமா இருக்கிறவன் எனக்கு மறைஞ்சு போய் இருக்கான். மூடிய எனக்கு அவன் எனக்கு என்னோட ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே மூடி போயிருக்கு, எனக்கு தெரியல. மாய இருள், பெரிய ஒரு பிளாக் இருள் மாதிரி அது இருக்கு அப்படின்னு சொல்றாரு.
ஏன்னா பிரகாசமே வடிவான இறைவனை தெரியல அப்படின்னா அப்ப இருள்ல தானே பிரகாசம் தெரியாது, அதனால அந்த இருள்ங்கிற. அடுத்து அந்த இருள் என்னன்னு ஒரு கேள்வி நமக்கு வரும்ல, அதையும் அவர் விளக்குறார். அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அப்படிங்கிற. அது என்னப்பா அறம் பாவம் அப்படின்னா, அறம்னா நல்ல நெறியை சொல்லக்கூடியது, நல்வினை அப்படின்னு எடுத்துக்கலாம். பாவம் அப்படிங்கிறது நாம் செய்யக்கூடிய தீவினையை குறிக்கக்கூடியது. அப்போ அறம் பாவம் அப்படின்னா நல்வினை தீவினை, இந்த 2 வினை இருக்கிறதாலதான் நம்ம பிறவியே எடுத்துட்டு இருக்கோம். இந்த 2 வினை என்னைக்கு நியூட்ரல் ஆகி 0 நில் பேலன்ஸ் ஆகுதோ அன்னைக்கு நமக்கு பிறவி கிடையாது. இப்போ கர்ணனுக்கு நீங்க மகாபாரதத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, கர்ணனுக்கு அர்ஜுனன் அம்பு போடும் போதெல்லாம் அது போய் மலர் மாலையா விழுந்துட்டு இருக்கும், கர்ணனால சாக முடியாது. அப்ப கிருஷ்ணர் சொல்லுவாரு, என்னப்பா நான் இத்தனை அம்பு போடுறேன், அவன் சாகவே மாட்டேங்கிறானேங்கும் போது இதுக்கு ஒரு வேலையை நான் பண்றேன்னு கிருஷ்ண பரமாத்மா போய் கர்ணன் கிட்ட போய் நீ செய்த புண்ணியங்கள்லாம் எனக்கு தானமா கொடு அப்படின்னு கேக்குறாரு. அந்த தானத்தை வாங்கி அவனுடைய புண்ணியங்கள்லாம் அறமாக அந்த கர்ணனை உயிர் பிரியாதவாறு காப்பாத்துது. அந்த அந்த நிலையில இருந்து அந்த புண்ணியத்துக்கு கர்ணன் தாரவாட்ட பிறகு அப்புறம் இப்ப விட அர்ஜுனா அம்ப அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு, விடுறான் ஒரு அம்ப போட, அவ்வளவுதான் அர்ஜுனனோட உயிர் பிரிஞ்சிருது. அப்ப என்ன அப்படின்னா, நாம நல்ல செயல் செஞ்சோம்னா அதுக்கும் நம்ம பிறந்துதான் ஆகணும், தீய செயல் செஞ்சாலும் பிறந்துதான் ஆகணும். இப்படி எடுத்துக்கலாமே. நல்ல செயல் அப்படின்னா நமக்கு தங்க விலங்கு கோல்டுல காப்பு போட்டு விலங்கு போட்டு நம்ம பிறவியில வந்துருவோம். நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியோடயும் ஒரு ஜெயிலுக்குள்ள பொறுக்கிற மாதிரி நம்ம இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தீவினை அப்படின்னா இரும்பு சங்கிலியில பூட்டப்பட்ட மாதிரி நம்ம கொஞ்சம் துயர கொஞ்சம் அதுக்கான பனிஷ்மெண்டோட நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். சோ இரண்டுமே அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி நம்மள கட்டுறாங்க. புறம் தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி, ரொம்ப டெக்னிக்கலா நம்ம சுவாமி அழகா படைச்சிருக்காரு. இந்த ஸ்கின் மட்டும் இல்லாம நம்மள கற்பனை பண்ணி பாருங்க, உள்ளுக்குள்ள அத்தனை புழு நெண்டிக்கிட்டு இருக்கும். நம்ம வெளியில பாக்குறதுக்கு அவ்வளோ இதை போடுறதா அதை போடுறதா மாய்ஸ்சரைசர் போடுறதாங்கிறோம். உள்ளுக்குள்ள நம்ம பார்த்தோம், ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கே பயமா டெரரா தான் இருக்கும். அப்படி புறந்தோல் போர்த்தி இதெல்லாம் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற செயல்கள்லாம், அந்த புழுக்கள் எல்லாம் உயிரோடு இல்லைன்னா நாம இன்னைக்கு உயிரோடு இந்த பாடி இருக்காது, இயங்காது. அந்த மாதிரி நம்மளுடைய எலும்பு, அந்த சதை, அப்புறம் அதுக்குள்ள நிறைய கிருமிகள், எல்லா கிருமியில இருந்து தானே நம்ம ஸ்டார்ட் ஆகுறோம். அதனால எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். அந்த புழுவழுக்கள்லாம் மூடி அதுல வெள்ளை தெரியாம ரொம்ப அழகா ஒரு ஸ்கின்னை கொடுத்து நல்ல பேக்குடு கிஃப்ட் பேக் மட்டும் சூப்பரா இருக்கும். ஓபன் பண்ணி பார்த்தா கடைசியில் அது பழைய போன் ஆட்டம் இருக்கும்ல, அந்த மாதிரி பெருமான் ரொம்ப அழகா பண்ணி கொடுத்திருக்காரு. மலம் சோறும் 9 வாயிற்குடிலை. அது என்னப்பா மலம் சோறும் 9 வாயிற்குடிலைன்னா நவத்வாரங்கள் நமக்கு இருக்கு. அப்ப 9 வகையான ஹோல்ஸ் நமக்கு இந்த அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுறதுக்கும் பிரீத்தபிளா இருக்கிறதுக்கும் இந்த ஸ்கின் அப்பதான் அது கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும், அதோட டிஸ்சார்ஜ் எல்லாம் வெளில போற மாதிரியும் சுவாமி படைச்சிருக்காரு. அப்போ 9னா கண்ணு 2, காது 2, மூக்குல 2, வாய் 1. அடுத்து நமக்கு வேற என்ன இருக்கு, மலம் போற ஆனஸ் 1, அண்ட் அப்புறம் நமக்கு யூரின் போறதுக்கு அந்த ஒரு ஹோல். சோ 9 ஹோல்ஸ் இறைவன் படைச்சிருக்கார். எல்லா கழிவுகளும் வெளியில அது வகையா நீக்கிறது. இந்த உயிராகப்பட்டது பிரியறதும் இந்த 9 ஹோல் வெளியில ஏதோ ஒண்ணுலதான் உயிரும் போகும். சோ அந்த மாதிரி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை, அந்த மாதிரி 9 ஹோல்ஸையும் கொடுத்து இந்த மாதிரி ஒரு புறம் தோலை போர்த்தி எல்லாம் ரொம்ப வெள்ளை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா கொடுத்து இந்த உடம்பு இயக்கிறதுக்கு கொடுக்கறாரு. இப்படி கொடுத்தவரு மலங்க புலனைந்தும் வஞ்சனையே செய்ய அப்படிங்கிறாரு. இந்த மலங்க புலனைந்தும்னா கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா வஞ்சனைய மட்டும்தான் செய்யுது அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. நானும் கொஞ்சமாவது நல்லது பண்ண மாட்டியான்னு எதை பார்க்க கூடாதோ அதுதான் கண்ணு பாக்குது. சாப்பிட வேண்டாம், ஹெல்த்தியா சாப்பிடலாம்னா நமக்கு பீட்சா பர்கருக்கு தான் புத்தி போகும், வாய் கேட்காது. அதே மாதிரி காதுல ஏதாவது நல்ல விஷயம் கேட்கலாம்னா இல்ல, காசிப்ஸ் கேட்போம், வேற என்ன நடந்தது, அங்க என்ன நடந்தது அப்படிங்கறது தான் நம்ம கேட்கிறோம். அப்போ நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே நல்லதை நோக்கி போகுமானா நல்லதை நோக்கியே போல, வெளியே நோக்கியே இந்த எல்லாமே போகுது. இதுக்கு
உள்ளுக்குள்ள இந்த மனம்ங்கிறது தான் இந்த ஐம்புலனையுமே ஏக்குது. வெறும் இந்த கண்ணு காது மூக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு அது பாட்டுக்கு சிந்தனை தான் இருக்கும். இப்ப நம்மளே பார்த்தோம்னா ரொம்ப ஏதோ ஒரு சிந்தனையில இருப்போம். நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்சவங்க வந்து நிப்பாங்க, நம்ம அந்த சிந்தனையில இருப்போம், நம்ம அவங்க ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். என்ன நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன்னு என்ன சொன்ன அப்படிங்கோ. அப்போ நம்ம மனம் கண் வழியாக செயல்படும் போது, மனம் காது வழியாக செயல்படும் போது, மனம் வந்து அந்த டேஸ்ட ஃபீல் பண்ணும் போது, சாப்பிடும் போது புத்தி ஏதோ வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளவு சாப்பிடறோம்னு எனக்கு தெரியாது, அது என்ன டேஸ்ட்ல இருக்கணும் தெரியாது. சோ மனம் தான் வந்து உள்ளுக்குள்ள இருந்து எல்லாமே செய்யுது. இந்த மனதனுடைய வேலை என்னன்னா, எது நல்லதோ அதை விட்டுட்டு எதெல்லாம் ஆகாதோ அதை நோக்கியே போய்கிட்டு இருக்கும். இதுதான் இதனுடைய வேலை. ஆனா இதே மனதை கொண்டுதான் நாம உள்நோக்கியும் போகணும். அது மனம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி. நம்ம அதை எப்படி அது டியூன் பண்றோம், நம்ம எப்படி அதை கேட்கிறோமோ அது வழியா தான் அது வந்து நமக்கு அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த மனம் என்னோட 11th படிக்கிற கட்டுரையில நான் எழுதும் போது மனம் ஐம்பொறி வாயிலாக வெளியில வந்து போனுச்சு அப்படின்னா ரிசர்ச் ஓரியன்டா வெள்ள அதென்ன இதென்ன அப்படின்னு ஆய்வு பண்ணா அதுதான் விஞ்ஞானம். அதே மனதை துணை கொண்டு உள்நோக்கி நான் யாருன்னு உள்நோக்கி போனோம் அப்படின்னா அதுதான் மெய்ஞானம். விஞ்ஞானத்துக்கு மெய்ஞானத்துக்கு இவ்வளவுதான் வித்தியாசம்னு என்னோட எஸ்ஸேல நான் எழுதியிருப்பேன், ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தையில. சோ அந்த மனங்கள், ஆனா இந்த மாதிரி நல் விஷயத்துக்கு போறதுக்கு இந்த மனம் தான் வேணும். ஆனா அது போகுதா? போக மாட்டேங்குதே, வேண்டாததா பண்ணுறதுனால இந்த மனம் என்ன, இந்த ஐம்புலன்களும் எனக்கு வந்து உன்ன அறியறதுக்கு நம்ம போய் தியானம் பண்ணலாம்னு ஒரு நிமிஷம் கூட அப்புறம் தான் வந்து அப்போ கொஞ்சம் அசைஞ்சுக்கலாமா, காலு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, பேக் பெயினா இருக்கு, சரி அப்புறம் வேணா தியானம் பண்ணிக்கலாம், இப்படி எல்லாம் பண்ணும் அப்படிங்கறத அவர் அப்பவே சொல்றாரு. வஞ்சனையத்தான் செய்யுது, எனக்கு உன்ன அறிய விடல. அப்ப வஞ்சனையை செய்யக்கூடிய விலங்கு மனது, இரும்பு போன்ற மனதுன்னு வச்சுக்கலாம். இன்னொன்னு, இப்போ இந்த விலங்குகள்லாம் என்ன, அதுக்கு அப்ப என்ன தோணுதோ, பசிக்குதுன்னா போய் ஏதோ வேட்டையாடி சாப்பிடும், இனவிருத்தி பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் பண்ணும். அதுக்கப்புறம் திடீர்னு என்னன்னே தெரியாது, நேரம் கிடுகிடுன்னு எதையோ பார்த்து ஓடும், திடீர்னு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கும், இந்த மாதிரியே தான் பண்ணும். இதுக்கும் நமக்கு என்ன பெருசா வித்தியாசம் இருக்கு? நாமளும் அதான பண்ணிட்டு இருக்கோம். உட்காடுறோம், அதால எந்திரிக்கிறோம், ஓடுறோம், வேலை பார்க்கறோம், திருப்பி சாப்பிடுறோம், தூங்குறோம், நம்மளும் இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கோம். விலங்குக்கும் நமக்கும் பெரிய அளவுல ஒன்னும் டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. நம்ம இன்னும் மனித உருவில் இருக்கிறோமே தவிர இன்னும் மனித நிலைக்கு வரவில்லை. இதத்தான் அவர் சொல்ற, விலங்கு மனத்தால் இந்த வஞ்சனை செய்கின்ற இந்த மனங்களை வைத்துக் கொண்டு இருக்கேன் நான்கிற கர்வம் இருக்கு. இதுல எல்லாமே நான் தான் பண்றேன் வேற நினைக்கிற ஒரு சேனல் நீ நினைச்சனா எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனா நான் நினைக்கிறேன்னா, நான் தான் இதை எடுக்கிறேன், நான் தான் இதை பண்றேன், நான் தான் இதை உணர்றேன், என்னாலதான் இது நடக்குது அப்படின்னு நான் வந்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் நீ இயக்குறங்கிறதே எனக்கு தெரியல. விலங்கு மனதால் இருக்கிற எனக்கு விமலா, எனக்கு மலங்கள் இருக்கிறது, ஆணவம் கண்மம் மாயைன்னு எனக்கு டிஃப்ரெண்டா மலங்கள் இருக்கு. ஆனா உனக்கு வீணா இல்லை, மலா அப்படின்னா மலங்கள் இல்லாதவன், உனக்கு எந்த மலங்களும் இல்ல. விமலா உனக்கு, ஐயா நீ எந்த மலமும் இல்லாம பியூரிட்டியா இருக்கியே, உனக்கு கலந்த அன்பாகி, உன்னையும் நினைச்சு எனக்கு அன்பாகி கசிந்துன்னா அழுகிறது. அந்த உண்மையான ஒரு நெறியில போகும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணுல இருந்து தண்ணி வந்துரும். கசிந்து உள் உருகும். அப்படி கசிந்து உள் உருகிறதுக்கு தான் இந்த பிறவிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த உடம்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி சொல்லணும்னா, இப்ப நம்ம வந்து இந்த பெரிய அந்த ஹை ஜம்ப் தாண்டறதுக்குன்னு அந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குச்சியை வச்சுதான் நம்ம வேகமா ஸ்பீடாகி அந்த குச்சியினோட துணையை கொண்டுதான் நம்ம வந்து ஹைட்டா மேல ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறம் குச்சியை பிடிச்சுட்டா இருப்போம், குச்சியை தூக்கி போட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தாண்டி போயிடுவோம். இதே மாதிரிதான் இந்த ஸ்பைனல்ங்கிற இந்த குச்சிய, இந்த கடிய புடிச்சு ஆதாரத்துக்குள்ள மேல் எழுப்பி நாம இறைவனை உணர்ந்து அந்த நிலைக்கு போடுங்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கான். நம்ம அதை விட்டுட்டு நம்ம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கசிந்து உள் உருகும் அந்த நலம். அப்ப கசிந்து உள்ளுருனா என்ன ஆகும்? இறைவனோட இதை நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம். நாமும் அவனும் ஒண்ணுங்கிற அந்த அற்புதமான நிலைக்கு வருவோம். எந்த பிறவி பர்பஸ் ஆஃப் பர்த்ங்கிறது நமக்கு கிடைச்சிரும். அந்த நலம் தான் இல்லாத, அந்த புத்தியே எனக்கு கிடையாது, சுத்தமா எனக்கு கிடையவே கிடையாது. அந்த நலம் தான் இல்லாத சிறியேற்கு நல்கி, இருக்கிறதுல ரொம்ப சின்ன பையன்யா, சில்லறத்தனமா இருக்கேன் நானு உன்னை நினைக்காம, அப்படி இருக்கிற எனக்கு நீ நல்கினாய், எனக்கு நீ அருளினாய். அப்ப எப்படி அருளினார் அவரு அப்படின்னா, நிலன் தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி வந்தாரா.
குதிரையை எடுத்துட்டு வந்தாரா மாணிக்க வாசகருக்கு அருள்பாலிக்கிறதுக்காக. நிலந்தன் மேல் பாண்டியன் அவரை ரொம்ப துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது, இல்ல இவனை இந்த டைம்ல விட்டுறக்கூடாதுன்னு ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்கு அவரே வராரு, குதிரைக்காரனா குதிரையை ஓட்டிட்டு வராரு. அப்ப அவர் அங்கேயே வரும்போது சொல்றாரு, நீழ்கழல்கள் எனக்காக இந்த நிலந்தன் மேல வந்தியேப்பா, என்ன அருள்றதுக்காக, எந்த ஒரு தகுதி இல்லாத என்னையும் நீ ஆட்கொள்றதுக்காக வந்த அப்படின்னு அவர் சொல்றார். அப்படி வந்தவர் எப்படி இருக்கார்? நாயின் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். ஏன் இந்த மாணிக்கவாசர் மட்டும் நாய் 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 நாயின்னு அவரு ஏன் சொல்றாரு? ஏன் வேற மிருகமே கிடைக்கலையா? வை நாயை ஏன் அவர் சூஸ் பண்ணாரு? ஏன்னா இந்த கேள்வி உண்டு. ஏன்னா எல்லாரும் வரிகளா படிப்பாங்க. நான் யோசனை பண்ணேன், ஏன்டா இந்த நாயை மட்டும் இவர் ரொம்ப ஓவரா, கிட்டத்தட்ட திருவாசகம் ஃபுல்லாவே ஒரு 40-47 நாய்க்கு மேல அவர் சொல்லுவாரு. குட்டி நாயம்பாரு, ஒரு இடத்துல கடை நாயம்பாரு, ஒரு நாள்ல சொறி பிடிச்ச நாயம்பாரு, வெறி பிடிச்ச நாயம்பாரு, ஒரு இடத்துல குருட்டு நாயின்னு சொல்லுவாரு. அந்த நாயெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுதோ, சோ ஐ எம் ஆல்சோ பிஹேவிங் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி ஏன் அந்த நாய்க்கு என்ன ஸ்பெஷல்? நல்லா பாருங்க, இந்த டாக்ங்கிற வார்த்தையை ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா காட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த நாய் தான் மூச்சை அநியாயத்துக்கு வரைய பண்ணும். இப்போ ஒரு நாயை கற்பனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் நம்ம சோபிஸ்டிகேட்டடா வீட்டுல வளர்க்குற, ஏசி ரூம்ல நல்லா சோபிஸ்டிகா வளர்க்குற நாயை யோசிக்காது. தெருவுல இருக்கிற நம்ம இந்தியாவில தெருவுல நல்லா சுத்தும் பாருங்க, அந்த தெரு நாயை எடுத்துக்கங்க. அது வாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கும் ஒரு இடத்துல, ஒரு கார் போகும், ஏன் போகுதுன்னே தெரியாது, துரத்து ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கட ஸ்பீடா போவான். அவன் காருக்குள்ள இருக்கிறவன் அவன் பாட்டுக்கு ஜாலியா போவான். இது என்னமோ பெருசா மெனக்கிட்டு நான் என்னத்தையோ பிடிக்கிறேன்ட்டு ஓடி போய் பார்த்தா கடைசியில ஒண்ணும் பிடிக்க முடியாது, காரக்காரன் போயிடுவான். குழைச்சிக்கிட்டே போய் சரி போயிருச்சு, அதான் விட்டுருச்சுல, திரும்பி வரது ரிலாக்ஸ்டா வரலாம்ல, வராது. அதே ஸ்பீட்ல திரும்பி வந்துட்டு நான் நாக்கு டொங்க போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இந்த நாய்க்கு தான் வேலை. நம்மளும் இதேதான், எதை நோக்கி ஓடுறோம், என்ன வேணும், என்ன பர்பஸ் தெரியாது. கோவத்துல பாதி மூச்சை விடுவோம், காமத்துல பாதி மூச்சை விடுவோம், அப்புறம் ஏதாவது ஒரு எமோஷனல் ஆனிச்சுன்னா புசு புசுன்னு அதுக்கு வேற ஒரு மூச்சு வரும். இப்பெல்லாம் நான் நடந்தாவே மூச்சு வாங்குது, படியேறினா அதை விட மூச்சு வாங்குது. இப்படி எல்லாம் மூச்சை இறைச்சிக்கிட்டே இருக்கும். நாய் தான் இருக்கிறதுலயே அதிக மூச்சு இறக்கிதுன்னா அதை விட மோசமா நம்ம இப்ப மூச்சை இறைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயம். இன்னொன்னு, நாய் நன்றியுடையது. அந்த ஜீவன் மட்டும் அவ்வளவு நன்றியுடையது. அது கிட்ட இருக்கிற நல்ல குணமும் சொல்லணும் இல்லையா? அது தன்னையே பார்க்காம தனக்கு ஒரு வேளை சோறு போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்காகவே தன்னையே தான் உயிரை கூட தியாகம் பண்ண தயாரா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? உண்மையா நம்மளை காப்பாத்திட்டு அவனை விட்டுருவோம், பர்பஸே விட்டுருவோம். அதை விட்டுட்டு நம்ம குடும்பம், குட்டி, குழந்தை, அது இது லொட்டு லொஸ்குன்னு நம்ம என்னென்னலாம் வச்சிருக்கோமோ அதுக்காகவே நாம யாருன்னு உணர்றதை விட்டுட்டு நம்ம இந்த பாசம் பந்தம், இவங்களுக்காக, இவங்கதான் எனக்கு எச்சமா, இவங்கதான் என்ன வளர்த்தாங்க, இவங்களுக்காக நான் இதை பண்றேன், நான் இதை பண்றேன், நான் இல்லைன்னா இந்த குடும்பத்தையே என்னால ஒண்ணுமே இருக்காது, நீ இல்லைன்னா குடும்பம் நல்லா தான் இருக்கும், அது போனதுக்கு அப்புறம் தெரியும், ஆனா நான் தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணுவோம். சோ இந்த மாதிரி நாய் இந்த வேலையை பண்ற மாதிரி எப்படி எஜமானனுக்காக தன்னை அர்ப்பணிக்குதோ, இந்த உலகாயுத மாறிக்கு அர்ப்பணிக்கிற இந்த நாய் அந்த தன்மையை அர்ப்பணிக்காம உண்மையான எஜமானனுக்கு அது சின்சியரா அர்ப்பணிச்சது அப்படின்னா. ரெண்டாவது, இந்த நாய்க்கு தான் அமானுஷ்யம் கண்ணுல வசப்படும். வீட்டுல வளர்ப்புல இருக்கிற எஜமானுக்கு காலன் வரான் அப்படின்னா அவங்க போயிடக்கூடாதுன்னு தான் உயிரை முதல்ல தியாகம் பண்ணும். அந்த பெட் அந்த வேலையை பண்ணும். அது போயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு உயிரை இருக்கிற தருவாயில் இருக்கிறவங்க பொழைச்சிடுவாங்க. இல்ல அப்படின்னா இந்த நாய் போகல அப்படின்னா அவங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த நாய் ரொம்ப டெடிகேட்டடா தன்னுடைய அந்த பந்தத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அது மாதிரி அப்ப காலனை அறியணும், காலனை அறிகிற தன்மையும் அந்த நாய்க்கு உண்டு. ஆனா நமக்கு தான் எதுவுமே அறியறது இல்ல. மழை வருது கூட நம்மளால அறிய முடியாது. அப்புறம் நம்ம எங்க போய் காலனை அறியறது, காலத்தை அறியறதுங்கிற மாதிரி. சோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறனாலதான் நாயை அவர் கம்பேர் பண்ணிருக்கணும் அப்படிங்கறது என்னுடைய சின்ன ஒரு யோசனை. அதனாலதான் அவர் அந்த நாயோட கற்பனை பண்றாரு, வேற மிருகத்தை காட்டிலும். சோ அப்ப நாயிற்கடையாய், அப்ப அந்த நாயிலேயே கடை நாய் இருக்கிறதுலே நாய் கூட்டம் எல்லாம் மொத்தமா நிறுத்திட்டு அதுலயும் கடைசியில எங்கிட்டோ ஒரு நாய் இருக்குன்னா, லாஸ்ட் நாயா இருக்குன்னா அதான் நானுங்கிறார். அவ்வளவு தன்னை இறக்கிக்கிறார்.
ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நம்ம முன்னாடி ஒரு பெருமாள் வந்து நிக்கும் போது கண்டிப்பா நம்ம அப்படித்தான் நம்ம உணர்வோம். நம்ம பண்ண தப்பெல்லாம் நமக்கு தான் பிக் பாஸ் படம் மாதிரி எல்லாமே நமக்கு தான் வந்து குறும்படம் காட்டணும்னு நம்ம அரண்டு போய் ஐயோ நான் இவ்வளவுலாம் பண்ணிட்டோம்னா அந்த குறும்படத்துல நம்ம உணர்வோம்ல, உணர்ந்து நம்ம அப்படி இருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது அப்படி இருந்த எனக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் அப்படிங்கிற இந்த வரிய படிக்கும் போது யாரா இருந்தாலும் கண்ணு தண்ணி விட்டே ஆகணும். அப்படி உள்வுணர்ந்து படிக்கணும். ஏன்னா நல்லா பாத்தீங்கன்னா இந்த அம்மாக்களுக்கு எல்லாம் தெரியும், குழந்தை பெற்ற ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து எப்பயுமே பாத்ரூம் போகாது, கரெக்டா அம்மா எப்ப சாப்பிடறாலோ தெளிவா பார்த்து போகும். அதுக்கு வேற வேலையே இருக்காதா, அது ஏன் அப்படி போகுது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்மளால வந்து ரிசர்ச்சே கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா அம்மா சாப்பிடும் போது போகும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருப்போம், நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ற இடத்துல கூட ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட மாட்டோம். அது பக்கத்துல இருந்தா கூட ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும், ஒரு மாதிரி சங்கூச்சமா இருக்கும், நம்ம பண்ண மாட்டோம். ஆனா குழந்தைன்னு வந்துட்டா முதல்ல நம்ம சாப்பாடு இருக்கும்போது விட்டுட்டு முதல்ல அந்த குழந்தைய போய் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவ கண்டினியூ பண்ணி சாப்பிடுவா. அப்போ ஒரு பிறவிக்கு அம்மாவா இருக்கிறவளே அந்த மலத்தை சுத்தம் பண்ணி நம்மள எந்த விதமான அருவருப்பும் இல்லாம நம்மளையா ஏத்துக்கிட்டு நம்ம வளர்க்கிறா அப்படின்னா அதுக்கு நிகர். அப்ப பல்பிறவிகளாக ஆணவ மலம்னு பெரிய மலத்தை தூக்கி பூசிக்கிட்டு, கண்ம மலம்னு பெருசா மலத்தை தூக்கி பூசிக்கிட்டு, அப்புறம் மாயாமலம்னு அதையும் தூக்கி நம்ம பூசிக்கிட்டு, இப்ப கூட ரீசெண்டா சூரசங்காரம் நடந்திருக்கும். இந்த மூணையும் அழிக்கிறது தான் சூரவதம்னு சொல்லி அங்க எல்லாருமே சொற்பொழிவுல பேசி நம்ம கேட்டிருப்போம். சோ அந்த மாதிரி எல்லா மலங்களையும் நம்ம பூசிக்கிட்டு இருக்கும் போது ஐயோ பாவண்டா இவன் எப்பதான் தேருவோம் அப்படின்னு சொல்லி நம்மள தாயை போல அரவணைத்து காப்பாத்தி கொண்டு இருக்கக்கூடியவன் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. ரொம்ப தயையுடைய தத்துவமாக, தயையே தத்துவமாக ஒருத்தன் கொண்டு இருக்கானா அது அவனாலதான் இருக்க முடியும்னு சொல்ற. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. மாசற்ற சோதி, பஞ்சபூதத்துல எல்லாமே மாசுபடும். காற்று மாசுபட்டு போச்சு, தண்ணி மாசுபட்டு போச்சு, மண்ணு கேட்கவே வேண்டாம் மாசுபட்டு போச்சு, ஆகாயம் அது ஏதோ நல்லா இருக்கான்னு நினைக்கிறானோ அது வந்து ஏதோ ஓட்டம் விழுந்துருச்சுன்னு ஓசூன்ல, சோ அதுவும் மாசுபட்டு போச்சு. இந்த நெருப்பு மட்டும் பாருங்க, எண்ணெய் போட்டாலும் எரிச்சிடும், அது மாசே படாது. பாயிண்ட் 1. ரெண்டாவது, இந்த நெருப்பை எந்த டைரக்ஷன்ல நீங்க திருப்பினாலும் மேல் நோக்கி தான் இருக்கும், கீழே போகாது. அதனுடைய டைரக்ஷன் மேல் நோக்கி தான் இருக்குமே தவிர கீழ் நோக்கி நீங்க இப்படி திருப்புங்க, கேண்டில் எடுத்துட்டு இப்படி திருப்புங்க, அந்த கேண்டிலோட தீபம் மட்டும் இப்படி போகும். சோ எந்த டைரக்ஷன்ல திருப்பினாலும் மேல் நோக்கி இருக்கும். தன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் தனக்கிட்ட அந்த இருளை பூரா காலை கீழே வச்சு சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். சோ அந்த மாதிரி மாசற்ற ஜோதி. அப்ப நெருப்பிற்கு தோஷம் கிடையாது. அப்ப மாசு குற்றம் இல்லாத பியூரிட்டியான மாசற்ற ஜோதியாக இருப்பவனே. அப்போ ஜோதினா ஒரு பயம் வந்துடும், ஐயோ ரொம்ப நெருப்பா இருப்பானோ. இல்ல, மலர்ந்த மலர்ச்சுடரே. அடுத்த வரையிலேயே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி எவ்வளவு லவ் பண்ணியிருந்தா இப்படி எல்லாம் வார்த்தை வரும். மலர்ந்த மலர்ச்சுடர், ரொம்ப மென்மையான வம்பாவன், ரொம்ப மலரை போன்ற ஃப்ரெஷ்ஷா அன்னைக்கு பூத்த மலர் மாதிரி மென்மையாகவும் மலர்ந்த மலர்ச்சுடரே. தேசனே, தேசனேனே எல்லா தேசத்துக்கும் வச்சுக்கலாம். இதுல ஒளியுடையவன் இந்த தேசங்கிறது இந்த இடத்துல பொருள்படுத்திக்கலாம். குருவானவன், குருவாகவும் இருப்பான், ஒளியுடையவனாகவும் இருப்பான் இந்த இடத்துல இந்த தேசனுக்கு நம்ம பொருள்படுத்திக்கலாம். அப்படி ஒளியுடையவனாக இருக்கிற தேசனே. தேனார் அமுதே. தேன் எவ்வளவு அழகா என்ன ஒரு சுவையில இருக்குமோ. தேனுக்கும் பாத்தீங்கன்னா வருஷ கணக்குல அது கெடாது. பியூர் தேனா இருக்கும் பட்சத்துல அது கெடவே கிடையாது. அதுக்குள்ள எந்த பொருளை போட்டாலும் அந்த பொருளையும் கெடுக்காது. அப்போ அந்த தேன் எப்படி வந்து ரொம்ப பியூரிட்டியா இருக்கோ அதே போல அந்த ஆறா அமுதமாக நமக்குள்ளேயும் அப்படி ஒரு தேன் மாதிரி சுவையில ஒரு அமுதம் இருக்கிறது. அந்த அமுதமாகவே இருப்பவனே அவன்தான் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் தேனார் அமுதே. யார் அவன்? சிவபுரனே. சிவபுரத்து அரசனாக இருக்கிறான், சிவபுரத்தவன். அப்போ நம்மளுடைய அந்த ஹீட் எனர்ஜி, நம்மளுடைய அந்த காற்று, அந்த வாசி யோகத்துல இருக்கக்கூடிய அந்த சுடா நெருப்பு, அந்த ஜுவாலையாக இருக்கக்கூடிய சிவபுரத்து அரசனாக இருப்பவனே அவன் அந்த நிலைய போனாதான் அந்த அமுதமாகிறது தேன் போல நமக்கு சொரிய ஆரம்பிக்கும். நமக்கு கொடுப்பான், நமக்கும் கொடுப்பான், நம்ம போகணும், போனா கண்டிப்பா கொடுப்பான் அப்படிங்கறத அவர் சொல்றார். அடுத்து பாசமா பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. அப்படி எல்லாம் இருக்கிறவன் என்னதான் அந்த சிவபுரத்துல இருக்கிறவனுக்கு என்னதான் வேலைன்னா இந்த ஆன்மாக்கு பாசம்ங்கிற அந்த பற்றை அறுத்து கம்ப்ளீட்டாவே அறுத்துறாரு. கனெக்ஷனே எப்படி நம்ம வந்து அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணிட்டு அம்மா வேற குழந்தை வேறன்னு போயிடுறோமோ
அது மாதிரி இந்த பாசவேரை அவரை கட் பண்ணிடுறார். பாசவேர் அறுத்து பற்ற அறுத்து பாரிக்கும் ஆரியனே, அந்த பாரிக்கும் ஆரியனே இந்த பாசவேர் இப்படி வச்சுட்டு பக்கத்துல இந்த களையெல்லாம் புடுங்கிட்டு, அன்வான்ட் களையெல்லாம் செடியில புடுங்கிட்டு பக்கத்துலயே போட்டா என்ன பண்ணிடும், திருப்பி முளைச்சிடும். வேரோட புடுங்கி தூக்கி அந்த பக்கமே எரிச்சிடணும், இல்லைன்னா கொழுத்தீர்னு ஏதோ முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு திருப்பி இந்த களை வராது இல்லையா. அந்த வேலையைத்தான் பாரிக்கும் அப்படின்னா தூக்கி எரிந்து அப்படின்னு போதும். தூக்கி பாரிக்கும் ஆரியன், தூக்கி ஆரியன் அப்படின்னா இந்த இடத்துல ஆசான் அப்படிங்கிற எந்த நம்மளுடைய அஞ்ஞானத்தை, நம்மளுடைய பாசத்தை, நம்மளுடைய மாயா மலங்களை, நம்மளுடைய ஆணவத்தை, அந்த பற்றை அறுத்து எரியக்கூடிய அந்த வேலையை செய்கின்ற சிவபுரத்தவன் அப்படிங்கறத அவர் சொல்றார். ஓகே, அடுத்து நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சன், அப்படி வேலை செய்யறவன் நான் பாட்டுக்கு நான் பெருசா ஒன்னும் நினைக்கல, ஆனா என் மீது நேசம் கொண்டு அருள் புரிந்து, எனக்கு அருள் புரிந்து எதுக்காக, என் நெஞ்சில் இருக்கக்கூடிய வஞ்சம் கெட, இந்த ஐம்புலன்களும் அங்கங்க அது இஷ்டத்துக்கு போகுது இல்ல, அது வேலையை பார்க்குது இல்ல, வஞ்சம் செய்யுதுல, அந்த வஞ்சம்ல கெட்டு போறதுக்கோசரம் என் மேல நேசம் புரிஞ்சோம் அப்படிங்கிற பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, நிலையான தன்மையில இரு. பேராது அப்படின்னா, பெயராதுன்னா பெயருதல் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுறது. பெயராது அப்படின்னா நிலைத்து இருக்கக்கூடியது. அப்ப எது கடைசியான நிலையோ அந்த நிலையில அதே தி எண்ட் அப்படிங்கிறது, அது ஒரே மாதிரி ஸ்டெபனா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை சொல்லக்கூடியது. பெயராது நின்ற பெருங்கருணை பேராரே, அவருக்கு இப்ப கொஞ்சம் கருணை காட்டிக்கிறா, அப்புறமா நீ ஒழுங்கா என்ன மதிச்சுன்னா அப்புறமா நான் பாக்குறேன், போனஸ் நான் போனா போதும் தரேன் அப்படின்னு பெருமன் பாக்குறதே கிடையாது. எப்பயுமே கருணையை மட்டுமே கொடுக்கக்கூடிய, ஆறாக அந்த கருணையை கொடுக்கக்கூடிய, அது மட்டுமே தன்மையா தன்னை திட்டினவனுக்கும் கொடுக்குறாரு, திட்டாதவனுக்கும் கொடுக்குறாரு, நினைச்சவனுக்கும் கொடுக்குறாரு, நினைக்காதவனுக்கும் கொடுக்குறாரு, எல்லாவனுக்குமே கொடுத்துட்டே இருக்காரு அவரு. சோ அந்த தன்மையில் இருந்து மாறாதவன், ஒரே நிலையாக இருக்கக்கூடிய இறைவன். அதைத்தான் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. ஆறா அமுதே, அப்போ வற்றாத அமுது, தெவிட்டாத அமுது. அந்த அந்த டேஸ்ட் இப்ப நம்ம ஸ்வீட்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்வீட் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல உள்ள போடுச்சுன்னா தெவிட்டி போயிடும், இதுக்கு மேல ஐயோ போதும் பானா. ஆனா இந்த அமுதனுடைய டேஸ்ட் தெவிட்டாது, தெவிட்டாத அமுது. அளவு இல்லா பெம்மானே, இந்த அளவுதான் அப்படிங்கற அந்த தெவிட்டாத அமுது அது எப்படி இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா அளவே இல்லப்பா, அதை என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அளவுங்கிற அந்த ஒரு அளவுகோலே இல்ல, அப்படி இல்லாத பெருமானாக நிற்கிறான் பெருமானே அப்படிங்கறத அவர் சொல்றார். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. அப்ப ஓராதார் அப்படின்னா தன்னை நினையாதவர்கள் உள்ளத்திலும், அவரை யாரு நினைக்கல, அவர் அப்படி ஒருத்தர் இருக்காரு நமக்கு எல்லாம் புரியல, நம்ம ஏதோ நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம், அவர் ஏதோ மனிதவாசர் ஏதோ உணர்ந்தாரு, அவருக்கு வேலை இல்ல, அவர் ஏதோ போனாரு, நம்மளால அதுக்காக நம்ம வேலையில விட்டுட்டு நம்ம பண்ண முடியுமா, நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நம்ம குடும்பத்துல எத்தனை வேலைகள் இருக்கு, அப்படி நம்ம ஏதோ ஒரு வேலையில் நம்ம போனாலும், அப்படி நம்ம அவரை நினைக்காம இருந்தாலும் நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளும் ஒளியாக, லைட்டாக ஒழிக்கக்கூடிய ஒளியானாக இருக்கிறான். ஒளிக்கும் ஒளியானே. நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே. என்னத்தான் நீரா உருக்குறான்னா, நம்ம செஞ்ச எல்லா கர்ம வினைகளையும் நீராக உருக்கி அதை அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணி நமக்கு ஆறுயிராக, உனக்கு நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆறுயிராக நின்றான் அப்படின்னு சொல்ற. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இது ரொம்ப அழகான வரி. இன்பமும் துன்பமும், இன்பம் துன்பம் நமக்கு தெரியும், அது என்னப்பா இல்லானே, அவனுக்குதான் இன்பம் துன்பம் எதுவும் கிடையாது, அப்புறம் என்ன உள்ளானே, அது எதுக்கு அந்த உள்ளானேன்னா அவனுக்கு இன்பம் துன்பம் கிடையாது, ஆனா அவன் நாம ஓய்வு பெறணும்னு நாம ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா, அந்த துன்பத்துல அவனுக்கும் பங்கு பெறுகிறான். நம்ம துன்பப்படும் போது அவன் துன்பப்படுறான். நம்ம அதனால நம்மளுடைய துன்பம் தன் துன்பமாக எடுத்துக்கொள்கிறான், நம்மளுடைய இன்பத்தை தன் இன்பமாக எடுத்துக்கொள்கிறான். நல்ல கொஞ்சம் அந்த கோவிலுக்கெல்லாம் அதிகமா போய் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில சமயம் நம்ம சந்தோஷமான மனநிலையில போய் சுவாமி பார்க்கும்போது சுவாமி சிரிக்கிற மாதிரி இருக்கும், சந்தோஷமா சுவாமி பூரிப்பா தெரியும். ரொம்ப சேடா நம்ம ஒரு மாதிரி போகும்போது பார்த்தா சுவாமி ஏதோ ஒரு மாதிரி சுணக்கமா முகம் இருக்கா மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாக்குறவங்களுக்கு அதனுடைய ஃபீலிங்ஸ் புரியும். அது எல்லா நேரமும் சொல்ல முடியாதா, ஆனா ஏதாவது ஒரு கடவுளை ரெகுலரா நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, அந்த கோவில்ங்கிறது நம்ம ரெகுலரா போகும்போது நமக்கு அந்த நம்மளுடைய மன உணர்வு
அப்படியே அந்த மூலஸ்தானத்துல பிரதிபலிச்சு நமக்கு தெரியும். அதத்தான் இவர் வந்து சொல்றாரு. அப்ப இந்த வெளியில பாக்குற புறச்செயலுக்கே அப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவருக்கு அப்ப எப்ப ஒரு உயிர் போய் டேய் நான் என்னமோ பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த உடம்ப வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஆன்மா அழும்போது, எல்லா சொந்தக்காரனும் விட்டுட்டாண்டா அப்படின்னு அழும்போது, நீ அழாத, உனக்கு நான் இருக்கேன்னு அந்த இடத்துல. அதனாலதான் அவர் வந்து அந்த இடத்துக்கு சுடுகாட்டுக்கு உரியவராக அவர் ஏன் இருக்காருன்னா, அந்த இடத்துல ஆறுதல் சொன்ன அந்த அம்மாக்கு யாருமே இருக்காது. ஆனா அந்த இடத்துல நான் இருக்கேன் உனக்கு, நீ இந்த ஜேர்னி எல்லாம் கடந்து வந்திருக்க, நீ பயப்படாத, நீ அடுத்த வழிக்கு நீ இந்த மாதிரி போறதுக்கு ஐ எம் தேர் வித் யூ, நீ கவலைப்படாதேன்னு நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு துணைவனாக இருக்கிறான். அப்ப இல்லானே உள்ளானேனா நம்ம படக்கூடிய அந்த மன உணர்வுகளை தானே ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். அந்த வகையில் அவன் இருக்கான். அப்ப அப்படி இருக்கிறவன் யாரு? அன்பருக்கு அன்பனாக இருக்கிறான், எல்லா அன்பானவர்களுக்கும் அன்பனாக இருக்கிறான், யாவையுமாய் அல்லையுமாயும் இருக்கிறான். அப்ப இருக்குன்னு சொல்றவனுக்கெல்லாம் இருக்கிறதாவும் இருக்கான், இல்லேன்னு சொல்றவனுக்கு இல்லைங்கிற பொருளாகவும் அவனே இருக்கான் அப்படின்னு சொல்ற. சோதியனே அகன் ஜோதி. அவருக்கு அந்த லைட்டை விட முடியல, ஏன்னா உள்ளுக்குள்ள அவருக்கு லைட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. அதனால அந்த அவ்வளவு அழகா அவனுக்கு என்ன ஒரு அந்த வெள்ளாவி வச்சுதான் வெளுத்தாங்களான்னு சொல்லி நம்ம எல்லாம் பாடுவோம்ல, அந்த மாதிரி அவ்வளவு அழகா சுவாமி வந்து அப்படி லைட்னிங்கா பிரைட்டா இருக்காரு. அதனால அவர் திரும்ப திரும்ப அதை சொல்றாரு, சோதியனே துன்னிருளே. சரி, அவன் சோதியா மட்டும்தான் இருப்பானா? பெரிய அண்டத்துல அந்த பெரிய அண்டம் வந்து கருப்பா கருமையில தானே இருக்கு, அந்த இருளாகவும் அவனே இருக்கிறான். தோன்றா பெருமையனே. பிறவிங்கிற தோற்றம் அவனுக்கு கிடையவே கிடையாது. நான் தான் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேனே தவிர அவனுக்கு பிறவிங்கிறதே கிடையாது. சோ தோன்றா பெருமை என்ன, எந்த பிறவிகளும் அவன் இல்லாதவன் அப்படின்னு சொல்றார். ஆதியனே, அவன் தான் எல்லாவற்றிற்கும் ஆதியாக இருக்கக்கூடியவன். அந்தமான அந்தம், அவன் தான் எல்லாத்துக்கும் எண்டாவும் இருக்கான். நடு, அவன் தான் மீடியேட்டராகவும் இருக்கான். மீடியமாவும் அவன் தான் இருக்கான், எண்ட்லயும் அவன் தான் இருக்கான், ஸ்டார்டிங்லயும் அவன் தான் இருக்கான். அப்ப நடுவாகி அல்லானே, இது எல்லாமே இல்லாமையும் இருக்கான். எப்படி உன்னால மட்டும் இப்படி முடியுது அப்படின்னு மாணிக்கவாசகர் அப்படியே வியப்புல அப்படி பாக்குறாரு. இந்த பெருமான ஏதோ ஒரு வகையிலாவது நமக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவர் முயற்சி பண்றார். அவர் அனுபவிக்கிற அந்த அனுபவத்தினுடைய வரிகளாக அவர் ஆத்மாவில் இருந்து வரக்கூடிய வரிகள் இதெல்லாம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவன் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே அப்படின்னு சொல்றார். தன்னை எப்படி ஆட்கொண்டார் அப்படின்னா, அவர் வந்து திருப்பரந்துரையில கேஷுவலா அவர் போகும்போது அந்த குருநாதர் வடிவில் குருந்த மரத்துல உட்காரும் போது அப்படியே அந்த வாய்ஸ் வந்து அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி மேக்னெட் புடிச்சு எப்படி இரும்பு இழுக்குமோ அது மாதிரி இவர் ஏதோ கிராஸ் ஆகி போக முடியல. அவருக்கு அப்படியே இழுந்து போய் அந்த இடத்துக்கிட்ட அவர் போயிட்டார். ஈர்த்து என்னை, தன்னை எப்படி ஆட்கொண்டாருங்கிறத இந்த 75வது வரியில் அவர் பதிவிடுகிறார். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இந்த எந்தைங்கிற வார்த்தை ஒரு ஸ்பெஷல். தந்தை சொல்லுவோம், தாய் சொல்லுவோம், தந்தையும் தாயும் இணைந்த வார்த்தை தான் எந்தை. இது தமிழ்ல தான் இந்த மாதிரி சிறப்பா 2 2 in 1 சொல்ல முடியும். நம்ம இங்கிலீஷ்ல பேரண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுவோம், மதர் ஃபாதர் பேரண்ட்ஸ் வரும். ஆனா இல்ல, எந்தை, தந்தையும் தாயையும் இணைந்த வரி எந்தை. அப்ப தாயுமானவனாகவும் இருக்கிறான். திருச்சியில இந்த மலைக்கோட்டையில ஒரு பொண்ணுக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக தாயாவே சுவாமி போய் சுகப்பிரசவத்துக்கு அவங்க அம்மாவா போய் பார்த்திருக்காரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அது மாதிரி அவர் தாயாகவும் இருக்கார், அவரே தந்தையாகவும் இருக்கிறார். அதனால எந்தை அப்படின்னா தாயும் தந்தையும் இணைந்து தாயுமானவனாக பெருமான் இருக்கிறார். அப்படி என்ன கருணையாக எனக்கு இருக்கு. அப்ப அது வேற ஒண்ணும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற சக்தி நிலையும் சிவநிலையும் அப்படிங்கிற ரெண்டும் நம்ம ரெண்டும் கம்பைன் தான். நம்மளுடைய லெப்ட் ஹேண்ட் சைடு பூரா நமக்கு சக்தி நிலை, அது சந்திரனுடைய ஆதிக்கம். நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு பூரா நமக்கு வந்து சிவநிலை, அது வந்து சூரியனுடைய ஆதிக்கம். சூரிய கலை சந்திர கலை, நம்மளுடைய மூச்சு ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி மீடியேட் பண்ற பாயிண்ட் அந்த இடம் எந்தை. அது கரெக்டா இந்த இடத்துல ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால இறைவனை உணர முடியும். அதைத்தான் அவர் வந்து சொல்றாரு. அடுத்து சரி, இப்படியெல்லாம் இந்த மாணிக்கவாசகருக்கு மட்டும் அருள்னாரே, நம்மளும் தான் கோவிலுக்கு போறோம், நம்மளும் தான் சாமியை கும்பிடுறோம், சிவாங்கிறோம், ஏன் நம்மளை மட்டும் அதுன்னு அவருக்கு மட்டும் ஸ்பெஷல், நமக்கு மட்டும் ஏன்டா வரமாட்டேங்கிறான்? அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, ஒரு வகையில ஒரு கடுப்பு வரும், என்ன மாணிக்கவாசகருக்கு மட்டும் அப்படி ஸ்பெஷலா அருள்பாளிச்ச, ஏன் நாங்கெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா, நாங்களும் ஆன்மா தானே அப்படிங்க, நீ அவ்வளவு பெரிய கருணையானவன் தானே, ஏன்டா வரமாட்டேங்கிற அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். அந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னு நமக்குன்னே ஒரு வரியை போட்டாரு மாணிக்கவாசகர். என்ன அப்படின்னா, கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார்.
அவனை சும்மாலாம் உணர முடியாது. அவன் இந்த அளவுக்கு இறங்கி வரான்னா அவன் ஏதோ சும்மா இலவசமா கிடைக்கிற ஒரு இனாம் பொருள் மாதிரி அவனை லேசா நினைக்காத. அவனை உணரணும் அப்படின்னா இப்போ ஹை வெலாசிட்டி இருக்கிற கரண்ட்டை வந்து நமக்கு வந்து லோட் பண்றதுக்கு நம்ம சாதாரண நம்ம வீட்டினுடைய அந்த ஃபேஸ் பத்தாது. அப்போ டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது ஒண்ணு வேணும். அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் அவ்வளோ டன்னான கரண்ட் எனர்ஜியை வந்து வச்சுக்க முடியும். அப்போ நம்ம வீட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த 3 ஃபேஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி பத்தாது. அப்போ நம்ம அந்த கெப்பாசிட்டி அவ்வளோ, அது சாதாரண கரண்ட்டுக்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தேவை. அப்போ அவ்வளோ பெரிய எனர்ஜியா இருக்கக்கூடியவனா நம்ம உணரணும் அப்படின்னா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடம்பையும் நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய ஆன்மாவையும் நம்ம பலப்படுத்தினா மட்டும்தானே நம்மளால அது வந்து ஃபீலே பண்ண முடியும். இல்லைன்னா எப்படி பண்ண முடியும்? சோ அதுக்கு தான் கூர்த்த மெய்ஞானம். அப்ப கூர்த்த அப்படின்னா ஒரு இடத்துல குவிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ நம்ம மூலாதாரத்துல இருந்து குவிஞ்சு அந்த மூலாதார சக்தி மேல போய் எந்திரிக்கிற வரைக்கும் அந்த கூர்த்த மெய்ஞானம் பிறக்கும் போது அப்ப வந்து உணரப்படும், அந்த இறைவனுடைய தன்மையை உணரப்படும். அப்ப கொண்டு உணர்வார். அப்பதான் உணர முடியும் முழுமையாக, அதாவது இறைவனை முழுமையாக அப்பதான் உணர முடியும். இதெல்லாம் நமக்கு அப்பப்ப கிடைக்கிறதுல சாம்பிள்ஸ் மாதிரி, எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி. ஏன்னா நமக்கு நம்பிக்கை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போனா போதும் அப்படின்னு நமக்காக இறங்கி 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 சுவாமி வந்து கொடுக்குறாரு. ஆனா ஒரிஜினலா அவர் யாருங்கிறது, நாம யாருங்கிறத பாக்கணும்னா அந்த நிலைக்கு போகணுங்கிறத அவர் சொல்றாரு. அப்ப கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின். அப்படி உணர்ந்தவர் தம் கருத்தின். அப்ப வந்து நோக்க, அப்ப அந்த கருத்து அப்ப ஒண்ணு பொறுக்கும் பாருங்க, ஒரு ரியாலிட்டி பொறுக்கும் பாருங்க. என்னன்னா நோக்கறிய நோக்கே. ஒண்ணு நான் வந்து நீ இப்படித்தானா இப்படித்தானு அறியும் போது, அறிய அப்படின்னா ரேர், அதை வந்து நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண. அறிய அப்படின்னா ரேருங்கிற அர்த்தம் அந்த பொருள். அறிய நோக்கே, நானும் நீ இவ்வளவுதான் இருப்பியான்னு நான் போய்கிட்டே இருக்கேன், நீ இன்ஃபினிட்டி மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்க. நுணுக்கறிய நுண்ணுணர்வே, ரொம்ப சென்சிட்டிவா, ரொம்ப நுண்ணுணர்வா, ரொம்ப மெல்லியதாவும் இருக்கிறா. அப்ப வியாபகமாகவும் விரிஞ்சும் நல்ல எக்ஸ்பான்ஷனும் பண்ணி போக முடியுது. அதுல இருந்து ரொம்ப உள்ளுக்குள்ளேயும் குட்டி ஆட்டம் மாதிரி துளி ஊண்டும் உன்னால போக முடியுது. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அப்படி இருக்கக்கூடிய இறைவன் போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே. அப்போ அவர் வந்து ஒரு பிறவிக்குள்ள போகவும் மாட்டார், வரவும் மாட்டார். அவருக்கு எந்த புணர்வும் தேவையில்லை. அவருக்கு எந்த ஒரு என்ன சொல்றது, பிறப்ப அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வேலைகள் அவருக்கு தேவையில்லை. இனவிருத்தியோ அது மாதிரி எதுவுமே தேவையில்லை. எந்த புணர்வும் தேவையில்லை. எதுவுமே இல்லாத புண்ணியனாக இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற புண்ணியம் வந்து திருப்பி நல்வினைக்காக பிறகுற மாதிரி இருக்காது. அவன் புண்ணியமே வடிவமா இருக்கான். அவன் வந்து நில் பேலன்ஸ்ல இருக்கான். அந்த நில் பேலன்ஸ், நடு நின்றார்கின்றி ஞானம் இல்லை, நடு நின்றாரே ஞானியும் ஆவார், நடு நின்றாரே அரணும் ஆவார், நடு நின்றார் வழி நானும் நின்றேனே அப்படின்னு திருமூலர் சொல்ற. நடு நின்றாரே அரணும் ஆவார்னா அப்ப நடுநிலையில எவன் இருக்கானோ அவனாலதான் சிவமாக ஆக முடியும். அரண்கிறது அந்த இடத்துல சிவம் தான். அப்ப அந்த மாதிரி அந்த போக்கு வரவு புணர்வு இது எதுவுமே இல்லாத புண்ணியமாக இருக்கிறான். புண்ணியமே வடிவமாக அவன் இருக்கிறான். அடுத்து காக்கும் எம் காவலனே. என்னை காப்பாற்றக்கூடிய காவலன் ஒருத்தர் இருக்கானா அது என்னுடைய இறைவன் தான். காக்கும் எம் காவலனே. காண்பு அரிய பேரொழியே. காண்பதற்கு அரியதாக நம்மளுடைய நார்மல் இந்த ஊனக்கண்ணால அவ்வளவு சீக்கிரம் பாத்திர முடியாது. பாக்கிறதுக்கு நமக்கு தெரியாது. எப்படி வந்து இந்த பிரபஞ்சத்தோட ஒரு ஃப்ரீக்வன்சி சவுண்ட் நம்மளுடைய நார்மல் காதால கேட்க முடியாதோ அதே மாதிரி அந்த பிரகாசமான ஒளியை பார்க்கக்கூடிய அந்த தன்மை இந்த கண்ணுக்கு இல்ல. அந்த பிரகாசத்தை பார்க்கணும்னா அந்த தேர்ட் ஐ கேன் ரியலைஸ், கேன் விஷுவலைஸ் த அந்த ஒரிஜினாலிட்டி அப்படிங்கறது. அதனாலதான் அந்த உள்ள நுட்கண்ணாக மூன்றாவது கண் அப்படிங்கிறது இருக்கு. அதனாலதான் பார்க்க முடியும், இதனால பார்க்க முடியாது. அதுக்கான கெப்பாசிட்டி இது கிடையாது. அப்போ அடுத்து காக்கும் என் காவலனே, காண்ப அரிய பேருடியாக அப்படி இருக்கக்கூடியவனே, ஆற்றின்ப வெள்ளமே. இவ்வளவுதான் இல்ல, ஆற்று இன்பமே வெள்ளமாக இருக்கிறார். அப்போ இன்பம் பூரா நமக்கு வந்தது அப்படின்னா அது ஒரு வெள்ளமாக இருந்ததுன்னா அதுக்குள்ள நம்ம இருக்கோம்னா எவ்வளவு சோபஸ்டிகேட்டடா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆற்றின்ப வெள்ளமே. அத்தா, அத்தானா அப்பா என்று அர்த்தம். அத்தா
அப்பா நீ இவ்வளவு இன்பமாக இருக்கியே, இன்ப வெள்ளமாவே இருக்கியே அப்படின்னு நம்ம எல்லாம் லவ் பண்ணும் போது நம்ம காதலிச்சிருவோம். எவ்வளோ இன்பமா இருக்க காதலிக்கும் போது நம்ம எல்லாம் நிறைய டைலாக்ஸ் விடுவோம்ல. நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையில உன் கூட இருக்கும் போது நேரம் போறதே தெரியல. இதேதான் இறைவன் அவர் உணர்ந்த நிலையில அவர் சொல்றார், ஆற்றின்ப வெள்ளமினி, எனக்கு வந்து இன்ப வெள்ளமாக நீ இருக்கிறாய் அப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். மிக்காய் நின்ற, மிகுதியாக நின்ற, ரொம்ப மிகுதி, என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியும், அந்த அளவுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றார். தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய், அவனுடைய தோற்றம் சுடரொழியாக இருக்கிறது, சொல்ல முடியாத நுண் உணர்வாகவும் இருக்கிறது அந்த அனுபவம் அப்படிங்கறத அவர் சொல்றார். அப்புறம் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவு ஆம். அப்ப மாற்றம் தான் இந்த வையகத்துல இல்லையா, எல்லாமே மாற்றம் ஒண்ணுதான் மாறாததே தவிர மிச்சது எல்லாமே பரிணாம வளர்ச்சியில மாறிக்கொண்டே இருக்கும். எல்லா மாற்றத்திலும் இந்த வையகத்துல நிகழக்கூடிய அத்துணை மாற்றத்திலும் வெவ்வேறே வந்து வெவ்வேறு வடிவிலையும் அவரே எல்லாமே இருக்காரு. எல்லாத்திலயும் வந்து கீப் ஆன் அப்டேட்டடாவும் அவர் இருக்காரு. இந்த தமிழ் மொழியை சொல்லும் போது சொல்லுவாங்க, முந்திய மொழியும் இந்த தமிழ் தான், அதே மாதிரி முந்தி செல்லக்கூடிய மொழியும் தமிழ் தான் சொல்லுவாங்க. சோ அது வந்து கீப் ஆன் அப்டேட்டிங்ல இருக்கிறதுனால அந்த மொழி இன்னும் நிலைச்சு இருக்கு. ஒரு மொழி வந்து அப்டேட் ஆகல அப்படின்னா அது நிலைக்காது, அதோட முடிஞ்சு போயிடும். சோ அது ஆதி காலமாகவும் இருக்கிறது, அதே மாதிரி நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டடாகவும் அந்த அது எல்லாம் அதுக்கான ஸ்ட்ரக்சர் பூரா அந்த தமிழ் மொழிக்கு உண்டு. அதே போலதான் இறைவனுக்கும் எல்லாவற்றுக்கும் ஆதியாகவும் இருக்கான், எல்லாத்துக்கும் அப்டேட்டடான வெர்ஷன்ஸ்ல எல்லாவுமாகவே அவன் இருக்கிறான். அதான் ஒரு மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவு ஆம், எல்லாம் அறிஞ்சு அறிஞ்சு ஒன்னொன்னா இது அப்படியா இப்படியான அறிவாகவும் அந்த அறிவாகவும் அவனே இருக்கிறான். சரி, இப்படி எல்லாம் வந்து இந்த அறிவெல்லாம் அறியறதுக்கு பண்ணும் போது நமக்கு ஒரு ஃபைனலா ஒரு சரிதான் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபைனல் டெசிஷன் வேணும்னா அதுக்குதான் அவர் அடுத்து சொல்றார், தேற்றனே என்னை தேற்றுபவனே. இதுவா அதுவா அதுவான நம்ம வந்து தேடிக்கிட்டே போகும்போது இரு 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 இதுதான் ஃபைனல் தான் அப்படின்னு வந்து என்னை தேற்றுபவனாக இருக்கிறான். தேற்றனே, தேச்ச தெளிவே, அந்த தேரும் போது என்னை தோளை தட்டி அவன் தேத்தி விட்டானா எனக்கு ஒரு தெளிவு பிறக்கும் பாருங்க, அந்த தெளிவாகவும் அவனே இருக்கிறான். என் சிந்தையுள், என்னுடைய சிந்தனையுள் ஊற்று ஆன உன்னார் அமுதே. அப்ப என்னுடைய தெளிவு, அந்த தெளிவு பிறந்துருச்சு அப்படின்னா என் சிந்தனையில ஊற்றாக ஒரு உன்னார் அமுது அப்படின்னா ஞானம்ங்கிற அந்த அமுது பிறக்க ஆரம்பிக்கும். அமுதே உடையானே, அந்த அமுதையும் அவனே, அந்த அமுது சுரக்கின்ற எண்ணெய் உடையவனாகவும் அவனே இருக்கிறான், அந்த அமுதத்தை தருபவனாகவும் இருக்கிறான், அதை பருகக்கூடிய எண்ணெயும் உடையவனாகவும் அவனே இருக்கிறான். உடையானே வேற்று விகார, வேற வேற்று வேற என்னங்கிற விகார விரைந்து செல்லக்கூடிய அந்த விடைக்குடமின் உட்கிடப்ப, இதெல்லாம் உணர்ந்த பிறகு இந்த மாயை இதெல்லாம் வந்து வேற்று விகாரம் இதெல்லாம் இல்லடாங்க அந்த ரியலைஸ் இருக்கும் இல்லையா, இத்தனை இருக்கக்கூடிய இந்த உடம்புக்குள்ளேயும் அவர் உட்கிடப்ப, உள்ளேயும் அவர் இத்தனை பெரிய ஒரு ஆற்றல், இத்தனை பெரிய ஒரு கருணை நமக்குள்ள உள்ளுக்குள்ள கிடந்திருக்கு, நம்ம இவ்வளவு காலம் நம்ம அதை அறியாம போயிட்டோம் அப்படின்னு அந்த நிலை உணர்ந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்ற, உட்கிடப்ப ஆச்சேன் என்னால முடியலடா, இதுக்கு மேல என்னால ஐ காண்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற, ஆச்சேன்னா என்னால முடியல அப்படின்னு வந்து சொல்றாரு. எம்மா ஐயா முடியலன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வலிக்குதோ, முடியலன்னா ஐயோ அம்மா அப்படின்னு போலியா, அதத்தான் எம்மா ஐயா அப்படிங்கிறாரு. ஓய் என்று அரணே சிவனே அப்படின்னு சொல்லி ஓய் என்றென்று ஓலமிட்டு அவர் கத்துறார். என்றென்று போற்றி, இறைவனை போற்றி புகழ்ந்திருந்து அந்த புகழ்ந்து புகழ்ந்து புகழ்ந்து, ஐயோ நீ இப்படி பண்ணிருக்கே, இவ்வளவு காலம் நான் உனக்கு உணராம போயிட்டேனே, இவ்வளவுலாம் நீ பண்ணிருக்கே, இவ்வளவு பெருசா நீ இருக்கே, இவ்வளவுலயே இருக்கே, இந்த மாதிரி இன்பமா இருக்கேன்னு புகழ்ந்து இருந்து, இப்படி புகழ்ந்து புகழ்ந்து இருந்து பொய் கெட்டு தாங்கிட்டே இருக்கிற எல்லா பொய்யும் கெட்டு போச்சு, சுத்தமா வாஷ் அவுட். நல்ல நல்ல என்ன சொல்றது, டீப் கிளீனிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, டீப் இன்னர் கிளீனிங் பண்ணி அடிச்சு வெளுத்து துவைச்சு தெளிவா அயன் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷான கிளாத் மாதிரி நம்மள வச்சுட்டார். சோ பொய் கெட்டு மெய்யானாய், அப்போ நம்மளுடைய இந்த உடம்பும் மெய்யாக மெய்நிலையை பெறும், இந்த உயிரும் மெய்நிலையை பெறும். அப்ப மெய்யானாய். சரி, அப்படி மெய்நிலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா என்னப்பா வரும், மீட்டிங்
இங்கு வந்து திருப்பி அந்த ஒரு நிலைக்கு போயிட்டாங்கன்னா மீண்டும் திருப்பி இந்த பிறவிங்கிற மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே, இந்த வினைப்பிறவியில் மீண்டும் அவர்கள் சேர மாட்டார்கள். வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே. கள்ளத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உடம்பு, இந்த மாயை, இந்த தத்துவங்கள், இந்த ஐம்புலன்கள், இந்த எல்லாம் வஞ்சனை செஞ்சுட்டு இருக்கு பாத்தீங்களா, இது இந்த சேட்டை பண்ணிட்டு இருக்கிற இந்த கள்ள புலக்குரம்பை கட்ட அழிக்க வல்லானே. அப்போ நமக்கு வந்து இந்த அப்பர் பெருமான்னு நினைக்கிறேன், அவர் கூட ஏதோ ஒரு பாடல சொல்லியிருப்பாரு, முதல்ல 2 காலை நட்டு அப்புறம் வந்து அது ஒரு கூரை மாதிரி நம்மளுடைய மாமிசங்கள் எல்லாம் போட்டு அதுல வந்து நரம்பு நாடிகள்லாம் ரத்தம் போறதுக்கு அதெல்லாம் வந்து ஊற்றி அதுக்குள்ள உயிரை வச்சு நீ வந்து எனக்கு ஒரு தோலையும் வந்து கவர் பண்ணி ஒரு குடிசை மாதிரி எனக்கு கட்டியிருக்க, எனக்கு தந்திருக்க அப்படின்னு ஒரு பாட்டுல ஒரு தேவாரத்துல அவர் சொல்லுவாரு. ஒரு குடிசை மாதிரி அவரே கொடுத்திருக்கிறாராமா. அதே அவர் இன்னொரு பாட்டுல சொல்லுவாரு, இந்த ஐம்புலன்கள் தலையில இருந்து கால் வரைக்கும் என்ன வேலை செய்யணும், தலையை நீ வணங்காய் அப்படின்னு கூட ஒரு தேவார பாடல் வரும். என் தலையில வந்து சிவபெருமான வணங்கணும், வாயால அவனை வாழ்த்தணும், கண்ணு அவனை கண்டு மகிழணும். நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம்ல, நம்மளால முடியாது. சோ அதெல்லாம் எது பண்ணணுங்கிறதுக்கும் அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கள்ளத்தனமான இருக்கிற இந்த புலக்குரம்பை, இந்த உடம்புகளை, இந்த மாயையை கட்ட அழிக்க வல்லானே. இது ஏன்பா இப்படி ஒரு கட்டை, ஏன் இந்த வேலையை இந்த ஒரு கட்டை கொடுப்பானே, ஏன் அப்புறம் அதை அழிப்பானே, ஏன் நம்ம இப்படி போக வைப்பானேன்னா ஒரு கணக்கு இருக்கு. ஒரு ரொம்ப ஒரு கட்டை இப்போ நமக்கு ஒரு ரிங் இருக்கு, கையில இந்த ரிங்கை நம்ம போடுறோம், இந்த ரிங் ரொம்ப டைட் ஆயிடுச்சு, நம்ம விரல்ல மாட்டிக்கிச்சு. இப்ப இந்த ரிங்கை வெளியில எடுக்கணும், நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி வெளியில எடுக்க முடியும், இழுத்து சோப்பு போட்டு பார்ப்போம், என்னமோ பண்ணி பார்ப்போம், வராது. அதுக்கும் வரல, ரொம்ப கையும் பெருசா போயிடுச்சு, மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த முன்னாடி இடத்துல ஒரு நல்ல ஒரு நரம்பு மாதிரி ஒரு இதை வச்சு இன்னும் இருக்குன்னு இறுக்கி கட்டுவாங்க. இருக்குன்னா இந்த தசை வந்து லூசன் ஆகும், இதனுடைய சைஸ்க்கு அது லூசன் ஆயிட்டே வரும். நல்லா இருக்குவாங்க, வலிக்கும் நமக்கு, ஐயோ அப்பா என்னடா இந்த இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த இருக்கினா இந்த மோதிரத்தை லகுவாக நம்மளால கழட்டிட முடியும். இதே வேலையை தான் இறைவன் நமக்கு இந்த உடம்ப தர. மாயையில சிக்கிக்கிட்டு ஆணவத்துல இருக்கிற நாமளே அதை பிராக்டிஸ் பண்ணி எது மீது ஆசை கொண்டோமோ அதன் மூலமாகவே அந்த ஆசையை அறுப்பதற்காக அதை தந்து அந்த கட்டுனாலேயே வைரத்தை எப்படி வைரத்தால அறுக்கிறோமோ அந்த வேலையை நமக்கு சுவாமி அந்த உடம்ப கொடுத்து அது மூலமாவே உள்நோக்கி போய் நம்ம இறைவனை உணர்ந்து அதுல இருந்து வெளிவர்றதுக்கான வாய்ப்பையும் அவரே தருகிறார். ஆனா இதுக்கெல்லாம் அவர் தருவார், இது செய்யறது நாம தான் செய்யணும். பசியை ஏற்படுத்துவாரு, உணவை கொடுப்பாரு, வாழைப்பழத்தை எடுத்து உரிச்சு வாயிலையும் கொடுப்பாரு, முழுங்கறது நாம தான் முழுங்கணும். அவர் முழுங்க அதுக்கு ஆசையெல்லாம் கொடுத்துருவாரு, ஆனா முழுங்கறது நாம தான் அந்த வேலையை செய்யணுங்கிறதுல அவர் இண்டிபெண்டா அவர் இருக்கிறதுனால நாமளையும் இண்டிபெண்டா அவர் விட்டு வச்சிருக்காரு. ஏன்னா அடிச்சு கடிய வைக்கிற பெருமான் அவர் இல்ல, தானா கணிகிற வரைக்கும் காத்திருக்கிற பெருமானாக இருக்கிறார். சோ அதத்தான் அவர் சொல்றாரு அந்த இடத்துல. அடுத்து அப்படி இருக்கக்கூடியவன் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அப்ப பெரிய அண்டத்துல இந்த பிரபஞ்சம் உருவாகும் போது ஒரு அண்ட வெடிப்பு ஏற்பட்டது இல்லையா, அந்த அண்டத்தில் பேரிருள், அந்த நள்ளிருள் அப்படின்னா அந்த பெரிய அண்டத்துல இருக்கக்கூடிய அந்த இருட்டில் நட்டம் பயின்றாடும் நாதனை ஒளி வடிவமாக நடனமாடிக்கொண்டு இருப்பவன் தில்லையுள் கூத்தனே, தில்லையிலே கூத்தனாகவும் நடமாடிக்கொண்டு இருக்கிறான். தென்பாண்டி நாட்டானே, தென்பாண்டி நாட்டான்னு இந்த பாண்டி நாடு அப்படிங்கறது வந்து மதுரையே ஒரு பக்கம் குறிக்கும். இன்னொன்னு வந்து ஜீவாத்மாவுக்குள்ள அந்த அதை ஆளுபவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அப்படி இருப்பவன் எதற்காக நமக்குள்ளே இருந்து இயங்குகிறான்னா, அல்லல் பிறவி, துன்பமே தரக்கூடிய இந்த பிறவியை அறுப்பானே, கண்டிப்பா அவன் அறுப்பான்னு அவர் கன்ஃபார்மா சொல்றாரு. ஏன்னா அவருக்கு அறுத்துட்டாரு, அதனால நமக்கும் அறுப்பான்னு சொல்றாரு. ஓ என்று சொல்லற்கு அறியானை, இந்த சொல் இவனை வந்து இன்னது இன்ன தன்மையன் இன்ன வகையன் இப்படித்தான் இருப்பான், இந்த அளவுலதான் இருப்பான் சொல்லற்கு அறியானை, அப்பேற்பட்ட ஒருவனை நான் அனுபவித்து சொல்லி திருவடி கீழ், சும்மா யாருக்கிட்டயோ சொல்லல, அவனுடைய திருவடி கீழே நான் சொல்றேன். அவன் தான் வந்து சொல்லு நான் எழுதிக்கிறேன், நான் அவன்கிட்டயே சொல்றேன். எவனை பத்தி சொல்லணுமோ அந்த நபரே வந்து சொல்றான், நான் எழுதிக்கிறேன்னு நிற்கும் போது அவன் முன்னாடி நின்று அந்த அனுபவத்தை உணர்ந்து அதை அவர் வந்து சொல்ற. சொல்லி திருவடி கீழ்
சொல்லிய பாட்டின், நான் சொன்னேன் இல்லையா இந்த பாடல், இந்த பாட்டின் பொருள் உணர்ந்து, இந்த பொருளையெல்லாம் நீ உணர்ந்து சொல்லுவார் யார் சொல்றாங்களோ அவங்க செல்வர். எங்க போவீங்க அப்படின்னா ரெண்டு வகை, செல்வர்ங்கிறது செல்லுதல்ங்கிறதும் பொருள், எல்லா வகையான செல்வ நலங்களும் கிடைக்கக்கூடியதுங்கிறதும் ஒரு பொருளாக இருக்கிறது. என பெரு நிதியாக இருக்கக்கூடியவன் இறைவன். அவனை வணங்கினால் அத்தனை நிதிகளும் நமக்கு வந்து சங்க நிதி, பதும நிதி, எல்லா நிதிகளுக்கும் உடையவனாக அவனே இருக்கிறான். அத்தனையும் கிடைக்குங்கிறதும் ஒரு பொருளாக அவர் சொல்கிறார். செல்வர் சிவபுரத்தின், அப்ப அந்த சிவனுடைய புறத்தில் உள்ளார், அங்க இருக்கக்கூடிய சிவன் அடி கீழ், அவனுடைய திருவடியில் பல்லோரும் ஏற்ற பணிந்துங்கிறத கன்ஃபார்மா கேரண்டியடா சொல்ற. இந்த நிலையை இந்தவாறு நான் சொன்ன மாதிரி நீங்க உணர்ந்து அதை படிக்கும் பொழுது எப்படி வந்து போற்றி புகழ்ந்திருந்து, போற்றி போற்றி அவனோட பெருமையை நினைச்சு போற்றி புகழ்ந்து இருக்க 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 நம்மளுடைய பொய்களும் கெட்டு மெய்யாகும் அப்படிங்கறதையும் நமக்கு சொல்லி, அவனுடைய புகழை நினைக்கணும், அவனுடைய புகழை உணரணுங்கிறதையும் சொல்லி, இதுக்காகத்தாண்டா நம்ம பிறவி எடுத்தோம், நம்ம இதைத்தாண்டா பண்ணோம், நமக்கு போக வேண்டிய பாத்தே இதுதாண்டா அப்படின்னு நமக்கு சொல்லி, எனக்கும் கிடைச்சது, எனக்கு இந்த மாதிரி அவர் கொடுத்த, உனக்கும் கொடுப்பாரு, கான்சென்ட்ரேட் பண்ணு, போக்கஸ் ஆயிரு, உள்நோக்கி போ, அவனை மட்டும் நினை, எல்லாவற்றிலும் அவனை காண. அதுக்காக நம்ம காஷாயத்தை கட்டிட்டு நான் வந்து இன்னைக்கே தீட்சை வாங்கிட்டு நான் போய் ஒரு காட்டுக்குள்ள உட்காந்துக்கிறேன், இமயமலையில போறேன் அப்படிங்கறதெல்லாம் போகாத. எல்லாத்துலயும் அவன் தான் இருக்காங்கிறத பாரு, நீ அங்க இல்ல, இருக்கிறது எல்லாமே அவன் தான். அப்படி எல்லாவற்றிலும் அவனை காண பழகினால் அன்பு மட்டுமே வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லி, இந்த உணர்வோடு நீ இந்த பாடலை சொல்லும் பொழுது நிச்சயம் அந்த ஞானம் உனக்கு கிடைக்கும், நீயும் சிவபுரத்தில் என்னை போல நீயும் அவரோடு இருப்பாய்ங்கிறத நமக்கு கன்ஃபார்மாக நமக்கு தைரியம் கொடுக்கிற வகையில மாணிக்கவாசகர் தன்னுடைய சிவபுராணத்தை, தன்னுடைய சிவ யோக அனுபவத்தை, ஞான அனுபவத்தை நமக்கு கொடுத்து நிறைவு செய்திருக்கிறார். இதுதான் இந்த சிவபுராணத்தினுடைய பொருள். இப்போ நம்ம இந்த 51ல இருந்து ஒரு தடவை இதை சான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓவராலா ஒரு முறை நம்ம சான் பண்ணிடலாம். ஓகே, சோ 51th வரியில இருந்து மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயின் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயின் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே மாசமாம் பற்றறுத்து ஆரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவு இலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையே
நடுவாகி அல்லானே நீர் தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமி காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றானார் உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆச்சேயம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் நீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவான் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்றப் பணிந்து திருச்சிற்றம்பலம். ஒரு தடவை நம்ம ஃபுல்லாவும் படிச்சிடலாம். இந்த சிவபுராணம் சொல்லும் போது இதனுடைய நூல் பயன் அப்படின்னு திருவாசகத்தினுடைய நூல் பயன் அப்படிங்கறது சொல்லுவாங்க. அது ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா, தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோட் திருவாசகம் என்னும் தேன். அப்ப தொல்லை கொடுக்கக்கூடிய இரும்பிறவி, நல்வினை தீவினை, நல்ல பிறவி கெட்ட பிறவின் ரெண்டு இரு வினைகள் உடைய இரும்பிறவி சூழும், நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய தலை நீக்கி அதை அப்படி கிள்ளி தூக்கி எறியது. தலை நீக்கி அல்லல் அறுத்து, நம்மளுடைய அல்லலை துன்பத்தை அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே, நம்மளை ஆனந்தமாக ஆக்குகிறது. எல்லை மறுவா, அந்த ஒரு எல்லையை நெறியை மறுவாத, ரொம்ப அந்த அறநெறியில் இருக்கக்கூடிய எல்லை மறுவா நெறியழிக்கின்ற ஒரு உண்மையான அந்த அறம், இந்த வழிதான் அப்படின்னு உண்மை நெறி எதுவோ அந்த நெறியை அழித்த வாதவூர் எம்கோன், திருவாதவூரில் பிறந்த மாணிக்க வாசகர். வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன், அவர் தந்த அந்த திருவாசகம் எதற்கு நிகரானது என்றால் தேனுக்கு நிகரானது. தேன் தன்னையும் தானும் கெடாது, தன்னை சேர்ந்தவர்களும் கெடுக்காது. அதனால அந்த தேனுக்கு நிகராக இந்த திருவாசகம் இருக்கிறது. இதனாலதான் ஜியு போப் திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு ஜியு போப் சொன்னார். சோ அப்பேற்பட்ட ஒரு அரிய, இதுதான் திருவாசகத்தினுடைய நூல் பயன். சிவபுராணம் சொல்லும் போது மட்டும் எல்லாரும் ஆரம்பிக்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த நூறு பயனை சொல்லி அப்புறம் நம்ம சிவபுராணத்தை ஆரம்பிப்பாங்க. அது முறையா இருக்கும். நம்மளும் அது மாதிரியே நான் சொல்றேன், அப்படியே நீங்க கூடவே சொல்லுங்க, முழுமையா நம்ம பாராயணம் பண்ணிடலாம்.
தொல்லை இருபிறவி சூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியது எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் எம்கோள் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பின்யகண்டன் பெய்கழல்கள் வெல்க, புறந்தார்க்குச் சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிபார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க, சிரம் குவிபார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலால் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியான் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகிப் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற
ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானன் ஆம் விமலா பொய்யாய் இணையெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என் ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறம் தோள் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்புருகும் நலம் தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிரந்தன் மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி நாயின் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பச்சறுத்து பாலிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆரா அமுதே அளவு இலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே
யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பு அரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே நெம்மையா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார் நீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்கிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்றப் பணிந்து திருச்சிற்றம்பலம். இந்த சொல்லற்கரியானை மட்டும் இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லி நிறைவு செய்யலாம். இது பாட்டாவே சொல்லலாமா? சொல்லற்கரியானை சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து திருச்சிற்றம்பலம். அருள்மிகு மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. இந்த சிவபுராணம் ஒரு ஜோதிடரா இதை நான் இன்னொரு ஆங்கிள்லையும் நான் இந்த சிவபுராணம் கிளாஸ் எடுக்கும் போது இதை பார்க்கும்போது உணர்ந்தது என்ன அப்படின்னா, ஜோதிடத்துல திரிகோண பாவம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது 1, 5, 9 இடங்கள் ஒரு ஆன்மா பிறக்குதுன்னா அந்த ஆன்மாவை 1ங்கிறது ஜாதகராகிய நாமுன்னும், 5 அப்படிங்கிறது நம்மளுடைய பூர்வீகம், நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வம்சாவளிகள் பூர்வீகம், நம்மளுடைய ஆழ்மனம், நம்மளுடைய திட்டம், நம்மளுடைய நோக்கம் என்னங்கிறதும், இந்த 9 அப்படிங்கிறது அந்த என்ன நோக்கத்துக்கு வருதோ அந்த நோக்கத்தை
அடையுமா அடையாதாங்கிறது அதுக்கு 9வது நிலையை வச்சுதான் நிர்ணயம் பண்ணுவாங்க, அதை வச்சு சொல்லுவாங்க. அப்ப இந்த 3 பாவம் ஒரு ஜாதக கட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக வரும். இது பாருங்க, கரெக்டா 95 வரிகள் மாணிக்கவாசகர் கொடுத்திருக்காரு. அப்ப 9, 5 ரெண்டுமே வந்துருதா? அந்த பாக்கியத்தை அடையிறது, அந்த ஆன்மாவினுடைய பூர்வீகத்தினுடைய அந்த பாக்கியம் என்ன, அது நிறைய பிறவிகள் எடுத்தது, அது இனிமே எடுக்காம இருக்கணும் அப்படிங்கறது, அந்த நிலையை கொடுக்கணுங்கிறதுக்கு அந்த பாக்கியத்தை அருள்வதாகவும், அந்த 9வது வீடு குருவினுடைய வீடாக இருக்கும். மாணிக்கவாசகருக்கு குருவாகத்தான் வந்தார். மாணிக்கவாசகர் அந்த 5ஆம் வீட்டுல தான் அந்த மக நட்சத்திரம் இருக்கும். மக நட்சத்திர தண்ணிக்கு தான் இறைவனோட ஒன்றாக போய் சேர்ந்தார் மாணிக்கவாசகர். அதே மாதிரி அது முதல் பாடலிலேயே சொன்னார். அப்போ 1 அப்படிங்கிற அந்த ஜாதகராகவும் சொல்றோம். அப்போ யார் ஒருத்தருக்கு இந்த கிரக தோஷங்கள் இருந்தாலும் சரி, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என்னால ரொம்ப டஃப்பான கண்டிஷன்ல இருக்கேன், நான் ரொம்ப வினையால ரொம்ப திணறேன், என்னால ஒரு அடுத்த நிலைக்கு போக முடியல அப்படின்னு அந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டு இருந்தாலோ அல்லது மனதளவுல ஏதோ ரொம்ப ஒரு அழுத்தமா டிப்ரெஷன், ரொம்ப பிரஷரபிளா இருக்கு அப்படின்னாலோ, இந்த சிவபுராணத்தை ஓதும் பொழுது அதுல பரிபூர்ணமா சிவ கடாட்சியத்தால நாம அந்த இடர்ல இருந்து அந்த இடர்களை களைந்து இன்பத்தை நாம என்ன இலக்கு அடையணுமோ அந்த இலக்கை நமக்கு அடைவிக்க வல்லதாக இந்த சிவபுராணம் இருக்கும் அப்படிங்கறதும் ஒரு ஜோதிடராக இது என்னுடைய 1, 5, 9ங்கிற திரிகோணத்தை இருக்கக்கூடிய ஒரு பாவமாக இன்னைக்கு சிவபுராணம் இருக்கிறது. ஏன்னா 8ஆம் திருமுறை, 8ஆம்ங்கிறது 8 தான் இருக்கிறதுலே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நம்பர். அதுதான் 8ஆம் பாவம் தான் நம்மளுடைய பிறப்பு இறப்பை சொல்லக்கூடிய பாவம். அதுலதான் நம்ம வம்பு வழக்கு, எல்லா விதமான பிரச்சனை, சிக்கல், பெரிய வியாதி, இது மாதிரி எல்லாமே அதுக்குள்ளதான் நடக்கும். அப்ப இது 8ஆம் திருமுறையில அந்த இக்கட்டான மறைபொருள், அந்த பிறப்பு இறப்பினுடைய ரகசியம், அந்த பிறப்பு இறப்பினுடைய தொடர்ச்சியை முடிச்சு நம்ம என்ன, நம் பர்பஸ் என்ன, இந்த பிறவியில நமக்கு என்ன கடமையை நம்ம செய்யறதுக்காக பிறந்தோமோ அது கம்ப்ளீட்டா சாட்டிஸ்பாக்டரியா நம்ம அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அருள வல்லதாகவும் இந்த சிவபுராணம் நமக்கு உதவும் அப்படிங்கறத ஒரு ஜோதிடராகவும் அந்த ஆங்கிள்லயும் இது திரிகோணத்தை ஈர்க்கக்கூடியதாகவும் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இது ஏன்னா இது இந்த ஆங்கிள் யோசிக்கும் போது எனக்கு இது ஒரு பாராயணமாகவே கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு இதுல குவாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நான் பரிபூர்ணமா இதை நான் உணர்ந்தேன். அதை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். என்னோட க்ளோசிங் பிரேயரை நான் சொல்லிட்டு இன்றைய வகுப்பு அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். போற்றி ஆநிலையை புகழ்ந்து பாடினேன், போற்றி ஆநிலையை மகிழ்ந்தாடினேன், போற்றி ஆநிலையை நயந்து உருகினேன், போற்றி ஆநிலையுள் நிலைத்து வாழ்கிறேன். அருள்மிகு மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருச்சிற்றம்பலத்தவன் கமலபதம் போற்றி போற்றி. ஹரஹர நம பார்வதி பதே, ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இந்த வகுப்பு எல்லாத்துக்கும் சிவனருள் பரிபூர்ணமாக இவர் சொன்ன முறையில இதுவரைக்கும் நம்ம சிவபுராணம் வேற மாதிரி நம்ம ஃபாஸ்ட் பீட்ல படிச்சிருப்போம், ஒரு போக்குல அவசரமா படிச்சிருப்போம். இதனுடைய பொருளை இப்போ இதுதான் பொருள் அப்படிங்கறத மாணிக்கவாசகர் அவர் எந்த நிலையில சொல்லியிருப்பார், என்ன அனுபவிச்சிருப்பான்னு பொருளை இப்ப உணர்ந்துட்டோம். இனி படிக்கிற சிவபுராணம் இதனுடைய பொருளை உணர்ந்து நாம அதை படிச்சு அதனுடைய பயனை நாம பெறணும் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.